பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு படித்து கலெக்டர் ஆகிட்டாலும் சரி, இல்லை ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்து மினிஸ்டர் ஆன அளவுக்கு, இல்லை நாட்டை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்தாலும் சரி, என் சிஸ்டராகவே இருந்தாலும் கூட சரி, அது வந்துச்சு போச்சு, அந்த சிஸ்டருங்க வந்துச்சுங்க போச்சுங்க, இல்லை வயசான பாட்டியாக இருந்தாலும் சரி அந்த பாட்டி போச்சு, அப்படி தான் பேச்சு வரும். இதே ஒரு பையனாக இருந்தால், குட்டி பையனாக இருந்தாலும் சரி, அவன் வந்தான், இல்லை பெரியவங்களாம் இதை மரியாதையெல்லாம் பேசணுன்னா கூட அந்த ஆள் வந்தார் போனார், அந்த ஆள் வந்தான் போனான், அந்த அவன் இவனுங்கிற அந்த உயர்தினைக்குரிய அந்த சொல் அங்கே இருக்குது. இதே பெண் அப்படிங்கும்போது அந்த இடத்துல எங்களோட அக்ரிணையாக தான் இந்த உலகம் இன்ன வரைக்கும், இந்த தமிழ்நாடு பேசுகிற இந்த பழக்க வழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இன்னுமே இருக்குது. இந்த மற்ற மதங்களை எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக எல்லாத்தையுமே அடித்து தூக்கி போட்ட மாதிரி தமிழக அரசு வந்துட்டு இந்த பெண் அர்ச்சகர்கள் அப்படின்ட்டு பெண்களை முன்னுரிமைப்படுத்தி முன்னாடி கொண்டு வந்து பெண்களுக்கு அர்ச்சகர்களாக அந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்து கௌரவிச்சாங்க. இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ ஸ்டேட்ஸை விட இங்கே நாங்கள் கிறிஸ்டியன்ஸாகவும் பெண்களாகவும் கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் நாங்கள் எவ்வளவோ சேஃபாக தான், நாங்கள் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கோங்கிறது வந்துட்டு உண்மைதான். இந்த தமிழக அரசு இப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்த இந்த தமிழக அரசுக்கிட்ட என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த அது இதுன்னு பெண்களை சொல்கிறது, இந்த ஒரு மாற்றத்தை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி உங்களால் கொண்டு வர முடியும்னா தயவு செஞ்சு கொண்டு வாங்க. இந்த ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் பொண்ணு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்து படித்து சாதிச்சாலும் சரி, வீட்டில் செல்லமாக அது இதுன்னு சொல்கிறது போக யாராக இருந்தாலும் அது இது அப்படிங்கிறது தான் ஆயிடுச்சு. இந்த அக்ரணிகளாக பெண்களை பேசுகிறத முதல்ல மாற்றும்படிக்கு தமிழக அரசு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படிக்கு நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். பெண்கள்னால் அப்படியே எப்பவுமே அப்படி மெயினாக சிஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு சிஸ்டராக எப்பயுமே தலை குனிஞ்சிட்டே தான் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பேசாமல் எதுவும் எதிர்த்து பேசிடக்கூடாது, எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், தாங்கிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பெண்களாக கடவுள் எங்களுக்கு உடல் வலிமையை தவிர பல பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. பெண்களை ஒரு பெரிய பவராக, பெரிய சக்தியாக, தெய்வமாக பாவிக்கிற இந்த உலகமே பாரத மாதா, இல்லை ராஜமாதா, காளி, பராசக்தி, இந்த மாதிரி பல பெயர்களை சொல்லி பெண்களை வழிபடுற இந்த உலகம், இந்த நாடு, இது பெண்கள் வந்துட்டு ஒரு எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் பேசும்போது, நாங்கள் முன்னாடி வரணும்னு நினைக்கும்போது இன்ன வரைக்குமே அந்த மரியாதை குடும்பங்களையும் சரி ஊரில் நாட்டிலையும் இன்னும் முழுமையாக அந்த மரியாதை வந்து கொடுக்கப்படுறதில்லை. இந்த ஒரு மாற்றம் இந்த நாட்டுக்குள்ளே வரணும். அப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல் பெண்கள் அப்படியே தலை குனிஞ்சிட்டே தான் இருக்கணும், சிஸ்டர்ஸாக எதுவும் பேசக்கூடாது, எதிர்த்து பேசிடக்கூடாது, நாங்கள் எல்லாத்தையுமே பொறுத்து போகணும், அப்படியே ஸ்மைலிங்காக ஸ்வீட்டாக அப்படியே தான் இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. மாதா அம்மா ஒரு புரட்சி பெண்.